என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் போகி பண்டிகை 2024 அன்று குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு செயலை நிச்சயம் செய்ய மறக்காதீர்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இது நிச்சயம் அமையும். சரிங்க, அப்படி என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய பண்டிகையாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதத்துடைய கடைசி நாள் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகை. அதாவது இந்த போகி பண்டிகை நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ப நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் நீங்கி நம்மளுடைய வீட்டில் எல்லா புது வரவும் சந்தோஷமும் எல்லாமே பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை அன்று தேவையில்லாத பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்துவதை விட நம்ம மனதில் இருக்கிற கெட்ட விஷயங்கள், கசப்பான நிகழ்வுகள் இதை நம்ம அழித்தாலே போதும். இதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும். சமுதாயப்படி இந்த பழைய பாய், பழைய முறம், பழைய துடைப்பம், இந்த மாதிரி அட்டை, கேலண்டர் இதெல்லாம் நீங்கள் எரிக்கிறதா இருந்து அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எரிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது 3 மணிலேருந்து 4:30 மணி அந்த நேரத்தில் எரிக்கிறது ரொம்ப நல்லது. இது முடிச்சுட்டு வீட்டை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, சுத்தம் படுத்திக்கோங்க. ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா துடைத்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா படத்தையும் எடுத்து பூஜை அறையும் நல்லா சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறமா கடவுளுடைய படம் ஒவ்வொன்றையும் நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நீங்கள் வைத்துக்கோங்க. மாதிரி நம்ம போகி பண்டிகை அன்று எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும், கெட்ட நிகழ்வுகளும், கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்போ மொத்தமாக எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியேறும் போது நல்ல விஷயங்களை நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே அழைக்கணும். ஸோ அதனால தான் இந்த குலதெய்வ அதாவது வீட்டு தெய்வத்தை நம்ம அழைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த போகி பண்டிகை அன்று நம்ம செய்துட்டு வரோம். இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தாராளமாக இந்த ஆண்டு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். 6 மணிக்கு மேலே, அதாவது நார்மலாக நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்கள அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்தால் ரொம்பவே நல்லது. தெய்வம் அப்படின்னாலே நம்ம கலசம் வைத்து வழிபடக்கூடிய முறை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கேயும் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அதாவது கலசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு இல்லைன்னா உங்ககிட்ட என்ன சொம்பு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்ல சொம்பை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மஞ்சள் வைத்து வெளியில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பொட்டு வைத்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள், அதாவது 3 எண்ணிக்கையில் அப்படி இல்லைன்னா 5 எண்ணிக்கையில் 7 எண்ணிக்கையில் கூட நீங்கள் தாராளமாக சொம்புக்குள்ளே போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வைத்து 5 எண்ணிக்கை இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் போடணும். சேர்த்து தான் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ தண்ணீர், இந்த தண்ணீரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக குங்குமம் போட்டுக்கோங்க, 1 ரூபாய் காயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், இது 5 பொருட்கள் போட்டுக்கலாம். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பிலை இருந்ததுன்னா அந்த வேப்பிலையை உடித்து நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மலர்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த மலர்களை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட 7 பொருட்கள் இருந்தால் தாராளமாக அது அத்தனையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இது போக நீங்கள் ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சொம்புக்கு மேலே கை வைத்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தை அதில் அமரும்படி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள் அனைவருமே அந்த சொம்பில் ஆவாகனம் செய்வாங்க. மாதிரி இந்த சொம்பு வைத்து வழிபடும் போது நம்ம வெறுமனையாக வழிபடக்கூடாது. சொம்புக்கு கீழே நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி மாவில் கோலமிட்டு அதுக்கு மேலே தாம்பூலத்தட்டு வைத்து அதில் தான் நீங்கள் இந்த சொம்பு கலசம் வைக்கணும். அப்படி இல்லை, தாம்பூலத்தட்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழை இலையாவது விரித்து அதுக்கு மேலே நீங்கள் இந்த கலசம் வைத்து வழிபட்டுக்கோங்க. மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் செய்திருக்கணும். இது நார்மலாக போகி பண்டிகை அன்று இந்த வழிபாடு முறைக்கு நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா ஒரு பச்சரிசி பொங்கல் எடுத்துக்கோங்க. அதாவது வெள்ளை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பச்சரிசி சாதம் எடுத்துக்கோங்க. அதோடைய நடுப்பகுதியில் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஓட்டை போட்டு தயிர் அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சுற்றிலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சர்க்கரை துண்டு
நீங்கள் வந்து உருண்டை சர்க்கரையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு சர்க்கரை துண்டு, ஒரு பழம் மாதிரி சுற்றிலும் 5 எண்ணிக்கையில் நீங்கள் வைத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக பச்சரிசி சாதமில் தயிர் ஊற்றி நீங்கள் வைத்துக்கோங்க. பக்கத்தில் நாட்டு சர்க்கரையை வைத்துக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு பழம் வைத்துக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் வாழை இலையில் வைத்து நெய்வேத்தியமாக நீங்கள் வைத்துக்கலாம். பூக்கள் வைத்து அந்த கலசத்தை நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வைத்து நீங்கள் வந்து தாராளமாக தீபம் கூட ஏற்றிக்கலாம். அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் சிறிது பச்சரிசி வைத்துக்கோங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். செய்து குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய குலத்தையே காக்கக்கூடியவங்க அவங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இந்த நாளில் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே உங்களால் முடிந்த வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். அது மட்டுமின்றி பக்கத்தில் குலதெய்வ கோவில் இருக்குன்னா தாராளமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை நேரில் தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வழிபடுங்க. இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாகவும், உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் துயரங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் தீரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதற்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா வழிகளும் திறக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நிச்சயம் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் தெரியாட்டியும் பரவாயில்லை, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் அதில் வந்து அமர்வாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.